Hello friends, welcome to Today Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுவையான சிம்பிளான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் இப்படி தான் செய்திருப்போம். ஆனா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். நான் இன்னைக்கு 1 கப் ஜவ்வரிசி, இந்த கப்பால் 1 கப் மாவு ஜவ்வரிசி, மீடியம் சைஸாக இருக்கும்ல இந்த ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா வெந்து வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா பூ போல் வெந்து வரும். நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு 20 போல் முந்திரி பருப்பு, 20 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறம் மாறி வந்த பிறகு நெய் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த சைஸில் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், நல்லா துருகிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அந்த கேரட்னுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3/4 லிட்டர் பால், காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லா திக்காக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் 1/2 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் பால் ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே அப்படியே பொங்கி வந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா அந்த ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி நல்லா அருமையாக இந்த மாதிரி வெந்து வரும் உங்களுக்கு. ஸ்டவ்வு கம்ப்ளீட்டாக இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதே கப்பாலே 2 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நம்ம வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நேச்சுரலாகவே நல்ல உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். அதே மாதிரி கேரட்னுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நம்ம வதக்குனா தான் இந்த பாயாசத்தினுடைய சுவை நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் அந்த ஜவ்வரிசி நல்ல கண்ணாடி போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்படி இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல மணக்க சுவையான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சிட்டாலே இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.